ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம டாஸான் இந்த பாலிஷ் ஒர்க்காக நம்ம பாதி வீடியோ நிப்பாட்டியிருந்தோம். அண்ட் அந்த வீடியோலேருந்து இப்போ இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம வண்டி வந்து வாட்டர் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் கடைக்கு வந்திருக்கோம். அண்ட் பாலிஷ் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணிக்கோங்க. அண்டே இந்த மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா வண்டியில் வந்து வண்டியில் ஏதாவது சின்ன டஸ்ட் இருந்தால் கூட நம்ம பாலிஷ் ஒர்க் பண்ணும்போது அது வந்து மார்க் அப்படியே காமிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணிக்கோங்க வண்டி ஃபுல்லாக. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வண்டி சுற்றியும் பாருங்கள், இந்த மாதிரி ஹேர் பிடிக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி ஹேர் பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் வண்டி வந்து கொஞ்சம் நீட்டாக துடைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஹேர் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அந்த மாதிரி ஹேரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்சிடணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி துடைக்கணும். வண்டி துடைக்கும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக துடைச்சிக்கோங்க. ஓகேங்க, நம்ம வந்து வீட்டான போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீட்டுக்கிட்ட வந்துவிட்டோம். இந்த இடத்துல பார்த்தோன்னா பபுள்ஸ் அப்படி இருப்பாருங்க, வாட்டர் மார்க் தெரியும்னு நினைக்கிறேன். தெரிலனா இன்னொரு சின்ன வீடியோ ஒன்று இருக்குது, அது ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த வீடியோவில் பார்த்தோன்னா அது வாட்டர் வாஷ் பண்ணாத முன்னாடி இது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த வாட்டர் மார்க்கு. ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி தொடச்சோன்னா ஏற்கனவே அதில் மார்க் இருக்குது. அது இன்னும் நம்ம தொடச்சோன்னா மார்க் உட்காந்துரும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாலிஷ் அப்ளை பண்ணணும். பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட்டு பாலிஷ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த பாலிஷோட பேர் என்ன அப்படின்னா நியூ பெயிண்ட் பாலிஷ்னுவோம். இதில் வந்து என்ன ஒரு இது ஆகும்னா இந்த மாதிரி வாட்டர் மார்க் இருக்கு இல்லையா, இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்ளை பண்ணிட்டு. பாலிஷோட ஃபோட்டோ வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். சப்போஸ் இந்த பாலிஷ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இந்த பாலிஷ் வந்து இந்த பெயிண்டிங் ஒர்க் ஷாப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கடையில் கேட்டு பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி பைக் வந்து பாலிஷ் பண்ணணும். அது பாலிஷ்ன்றது வேக்ஸு அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கும் நீங்கள் வந்து நியூ பெயிண்ட் பாலிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து இது வந்து செகண்ட் லேயர் இது. இதுலேயே பாருங்கள் எந்த அளவுக்கு இது இந்த ஷைனிங் வருதுன்னு. அந்த வாட்டர் மார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சால் பாருங்கள், தெரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம டேங்க் ஃபுல்லாக அப்ளை பண்ணி தொடச்சி நான் உங்களுக்கு வீடியோ இதை ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஒரு பீஸ் வந்து பாலிஷ் போடுறோம் அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த ஒரு சைடு தான் பீஸ் அப்ளை பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஒரு சைடு பீஸ் வந்து பாலிஷ் அப்ளை பண்ணிட்டு துடைக்கிறோன்னா அந்த ஒரு பீஸை மட்டும் கொஞ்சம் நீட்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த பீஸில் வந்து நம்ம போட்டுனே போகணும், அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வந்து டக்குன்னு காஞ்சிடும். அது காஞ்சிருச்சுன்னா ஒரு மாதிரியாக மக்களாக தெரியும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு பீஸாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் துடைச்சிடுவாங்க கையோட. அப்போ தான் இந்த மாதிரி ஷைனிங் உங்களுக்கு தெரியும். அந்த வண்டியில் வந்து துடைக்கும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக துடைச்சிக்கோங்க. ஏன்னா அங்கங்கே ஸ்க்ராட்ச் இருந்துச்சுன்னா மறுபடியும் அது ரிமூவ் ஆகாது. ஓகே, இந்த நம்ம பைக்கை வந்து பாலிஷ் ஒர்க் முடிஞ்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டைம் ஆகுது வாடா கிளம்பலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நம்ம வண்டியெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கே போகலான்னு சொல்லிட்டு கேட்டோம். இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட போகலாம் வாடான்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கிளம்பிட்டோம். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்க இந்த மீன் மார்க்கெட்டுங்க இது. பழையப்பேட்டையில் இருக்க மீன் மார்க்கெட் வழி இது. இந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு பீஃப் கடை இருக்குது. இந்த கடையில் வந்து நார்மலாக ஒரு டைம் தான் வந்து நம்ம சாப்பிட்டோம். டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இனிமேல் நம்ம சேனலில் ஃபுட் விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சின்ன பிளான் இருக்குது. இந்த மாதிரினா நம்ம விளாக் பண்ணுறோம் இல்லையா, அந்த டைமில் வந்து ஏதாவது நமக்கு பிடிச்ச கடை இந்த டேஸ்ட் எங்கே இருக்கோ அந்த மாதிரி கடை வந்து நம்ம இதில் வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் வந்து கிருஷ்ணகிரியில் வழியாக இந்த மாதிரி வந்தீங்கன்னா இந்த கடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பீஃப் கடை வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த டேஸ்டெல்லாம். ஓகே, இந்த கடையில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னா சிக்கன் ரைஸும் இருக்குது. நமக்கு இந்த எக் ரைஸ். நமக்கு வந்து டக்குன்னு பேர்லாம் நமக்கு வரமாட்டேங்குது. இருங்க அந்த போர்டு ஒன்று இருக்குது, அதை காமிக்கிறேன். இங்கே இருக்கு பாருங்கள். இந்த இவ்வளோ பொருளும் இங்கே இருக்குது. நம்ம போன நேரம் நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துவிட்டோம். அதனால தான் கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியுது. நம்ம இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்துருந்தோம்னாக்கா நம்மளால் இங்கே உட்காந்து சாப்பிட்ருக்கவும் முடியாது. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் எந்த கடை டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இனிமேல் நான் ட்ரை பண்ண போகிறேன்.